வணக்கம் மக்களே, இன்றைய மைக் டெஸ்ட் 1 2 3 நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லாருமே சந்திக்கிற சந்தோஷம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வெள்ளவத்தில் நின்றுட்டுருக்கோம். ஒரு சூப்பரான கேள்வியோடு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து நாங்கள் நேர்களை சந்திக்கிறோம். ஸோ இன்றைய தினம் இந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மாதத்தில் வந்து நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோனுக்காக நிறைய செலவழிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ செலவழிக்க போகிறாங்க அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போது நம்ம வந்து மொபைல் ஃபோனுக்காக நிறைய செலவழிப்போம் தானே. நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? தயாபரன். ஓகே, இப்போது நமக்கு வந்து தனிநபர் செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நிறைய செலவுகள் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து நம்ம செலவழிக்கிறது அதிகம் இல்லையா? எல்லாரோட இப்படி பார்க்கும்போது மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய செலவுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்காக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மாதிரி செலவழிக்கிறீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, எனக்கு வாய்ஸுக்கு 750 வரும். இந்த வீட்டை வைஃபை இருக்குது, அது முழு ஃபேமிலியும் யூஸ் பண்ணுறது. அதுக்கு ஒரு 6000 வரும் மந்த்துக்கு. அடேங்கப்பா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? எட்வர்ட் செல்வதுரை. ஓகே, கொழும்பு தானே சொந்த இடம்? சொந்த இடம் கொழும்பு. சரி, இப்போ பொதுவாக நமக்கு வந்து நிறைய செலவு இருக்கும் தானே. இருந்தாலும் மொபைல் ஃபோனுக்கு நம்ம அதிகம் செலவழிப்போம் இந்த ரீலோட் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மாதிரி செலவழிக்கிறீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 1000-1500 இடையில அதுக்கிடையில் செலவழிக்கிறீங்க. மற்ற அது வேறு எந்த பர்சனல் விஷயங்கள் கதைக்கு ரொம்ப குறைவு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. என்னுடைய கிளாஸ்களுக்கு அதுக்கு வைஃபை போட்டு தருவாங்க. ஆகவே எனக்கு செலவுகள் குறைவு. அதில் இல்லாட்டி உங்களுக்கு வந்து இன்னும் கூட தான் போகும். நிச்சயமாக கூட தான் போகும். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? சுரேஷ். ரமேஷ். சுரேஷ். சுரேஷ். நீங்கள் கொழும்பா இல்லாட்டி வெளியில்? கொழும்பு தான். கொழும்பு தான். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ரீலோட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எவ்வளோ மாதிரி செலவழிக்கிறீங்க ஒரு மாதத்துக்கு? எனக்கு இது முடிய வர வர கையில் இருக்க மாதிரிக்கு நான் போடுவேன். 700 போடுவேன், 1200 போடுவேன். அந்த மாதிரி கையில் இருக்க மாதிரி பார்த்துட்டு எனக்கும் வச்சுக்கிட்டு அதுக்கும் என்டர் பண்ணிக்கிட்டே வருவேன். இப்படி யூடியூப், வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்க்குறது, நார்மல் கால். இப்போ சில நேரம் 700 போட்டோன்னா நார்மல் கால் எல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்படி ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு மாதிரி கையில் நல்ல அதிகமாக காசு இருந்தால் ஒரு மாதத்துக்கு அப்படி 1200 போட்டுருவேன். 1200 போட்டுருங்க. பேக்கேஜ்? அப்போ பேக்கேஜ் தான். அது வந்து நார்மல் கால் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி சரி, ஓகே. அப்போ ஒரு மந்த்துக்கு அப்படின்னு ஆனால் ஃபேமிலி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால ஓகேவா இருக்கும். ஓகே, அப்போ ஒரு டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. 7000 போல நீங்கள் வந்து செலவழிக்கிறீங்க ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கும் மற்ற வீட்டில் அவங்களோட ஸ்டடீஸுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்கிறது. சரி, ஓகே. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சுப்ரமணியம் குமார் சுவாமி. ஓகே, நீங்களும் குடும்பா? நான் ஜெஃப்னா. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. ஜெஃப்னா. ஓகே, இப்போது நீங்கள் வந்து பொதுவாக எல்லாருக்குமே நிறைய செலவுங்க இருக்கும். இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து செலவழிக்கிறது கூட. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்து டேட்டா கார்டு போட்டாலோ இல்லாட்டி நார்மல் காசு போட்டாலோ குயிக்காக வந்து காசு முடிஞ்சுக்கிட்டு. எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபோனுக்கு எப்படி இவ்வளோ காசு போகுதுனே தெரியல அப்படின்ற மாதிரி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களோட மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் எவ்வளோ ரீலோட்டில் செலவழிக்கிறீங்க? எனக்கு வாட்ஸ்அப்புக்கும் மற்றது நார்மல் இதுக்கும் 2000 ரூபாய்க்கிட்ட செலவழிக்கும். 2000 கிட்ட செலவழிக்கிறீங்க. அது ஒரு பெரிய தொகை தான் இருந்தாலும் இல்லையா? ரெண்டாவது நாங்கள் இந்த ஒரு அடியாக கொடுக்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க எங்களுக்கு அவ்வளோ இதுதான் தூற்றுறது. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. 2000 ரூபா மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்க. வணக்கம். உங்கள் பேர்? வினோத். ஓகே, சொந்த இடம்? குருநாகல். எவ்வளோ நாள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க? 10 வருஷம். 10 வருஷமா வெயில் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போது நமக்கு வந்து நிறைய செலவு இருக்கும். இதெல்லாம் போக நமக்கு ஃபோனுக்குன்னு வந்து ஒரு கணக்கு செலவாகும் இல்லையா? அப்படி ஒரு மாதத்துக்கு வந்து சில பேர்லாம் கணக்கு போட்டாங்களாந்து நிறைய தொகை வந்து ஃபோனுக்கு வந்து செலவழிப்பாங்க ரீலோட் அப்படின்ற பேர். டேய், உயிருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்கிற கிளவி மாதிரி இழுத்துட்டு இருக்காதடா, டக்குன்னு சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மாதிரி செலவழிக்கிறீங்க ரீலோட்டில் ஃபோனுக்கு? பேக்கேஜ் போட்டு அது மட்டும் தானே, மற்றபடி எதுவுமே இல்லை. அப்போ எவ்வளோ மாதிரி செலவழிக்கிறீங்க? 950 ரூபா. 950 ரூபா போட்டு அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு 950 ரூபா தான் செலவழிக்கிறீங்க. அதனால் ஓகே, ஒரு 1000க்குள்ளால அப்படி. உங்களோட பேர்? சாஹிதா. ஓகே, இப்போது நம்ம வந்து மொபைல் ஃபோனுக்காக நிறைய செலவழிப்போம் தானே. நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க? 1500 போகுது. 1500 போகுது. அவ்வளோதான் செலவழிக்கிறீங்க. பரவாயில்ல, அதனால ஓகே இல்லையா?
இன்றைய மைக் டெஸ்ட் 1 2 3 நிகழ்ச்சியோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேள்வியோட தான் நாங்கள் வெள்ளவத்திக்கு வந்திருந்தோம். அந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் உங்கள் வினோதினி. வணக்கம் நேர்களே. இன்றைய மைக் டெஸ்ட் 1 2 3 நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சூப்பரான கேள்வியோட தாங்க இந்த இடத்துல. வணக்கம் வணக்கம். இன்றைய மைக் டெஸ்ட் 1 2 3 நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.